சிவா தன்னை காதலிச்சு ஏமாத்தினதா சொல்லிட்டு ஸ்னேகா சிவாவுக்கு கோர்ட் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அதை பார்த்துட்டு சிந்து இதுக்கு நம்ம தான் ஒரு முடிவு எடுக்கணும். டாக்டர்கிட்ட சொன்னால் டாக்டர் வந்து நான் போய் சொல்லி கல்யாணம் பண்ணதை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நாமளே வந்து ஸ்னேகா கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸ்னேகாவை கோவிலுக்கு வர சொல்கிறாங்க. ஸ்னேகாவை அவங்க வந்துடுறாங்க. சிந்து இருந்துட்டு ஸ்னேகா கிட்ட எதுக்காக ஸ்னேகா இப்படி ஒரு பழியை டாக்டர் மேலே போட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொன்ன கேட்கல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்காக இப்படி பழியை போட்டேன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், நான் எங்கே பழி போட்டேன், நான் ஒன்றும் பழியெல்லாம் போடலை, உண்மையை தான் சொன்னேன். சிவா என்னை காதலிச்சது உண்மை தானே, இப்போ என்னை காதலிச்சு ஏமாற்றிட்டு ஒன்றை கழுத்தில் தாலி கட்டியிருக்கானே அதுவும் உண்மை தானே, அதனால தான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்கிறாங்க. ஒன்று சிந்து இருந்துக்கிட்டு என்ன டாக்டர் அப்படிலாம் உன்னை ஏமாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னைவும் டாக்டர் ஏமாத்தலைன்னா அப்போனா யார் ஏமாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கேட்குறாங்க. உன்னைவும் சிந்து இருந்துக்கிட்டு நான் தான் டாக்டரை ஏமாற்றி கல்யாணம் பண்ணினேன், எல்லாம் தப்பு என்னுடையது தான், ஆனால் டாக்டர் மேலே எந்த பழியும் நீ போட்டு அவர் கோர்ட்டு கேஸ் அலைய வைக்கிறத ஒரு பேர் கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பற்றி நீ பேசுகிற, கடத்திட்டு போய் என் கழுத்தில் தாலி கட்டினாரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இப்போ என்னமோ நான் தான் வந்து சிவாவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரி நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை, நான் சிவா மேலே போட்ட கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், ஆனால் வந்து நீ என்ன பண்ணணும், சிவாவை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் சிவாவை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு சம்மதிக்கிறேன், ஆனால் நீ கோர்ட்டில் கேஸ் போட்டதை வாபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் சம்மதிச்சிட்றாங்க. உடனே ஸ்னேகா இருந்துக்கிட்டு எப்படியோ சிவா நமக்கு கிடைச்சா போதும், இந்த சிந்து கிட்ட இருந்துட்டு சிவா வந்து எஸ்கேப் ஆனால் போதும். அதுவும் இல்லாமல் சிந்து நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, இந்த விஷயம் வந்து சிவாவுக்கே தெரியக்கூட, சிவா கிட்ட நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, அவன் வந்து இந்த டிவோர்ஸ்க்கோ ஓகே சொல்ல மாட்டான், சிவா கிட்ட சொல்லாமல் அவன் கிட்ட எப்படி சைன் வாங்குறதுன்னு எனக்கு தெரியும், நீ சைன் போட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்கிறாங்க. உடனே சிந்து எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறாங்க. இது சரி எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.